இங்கே பாரு துளசி, சந்திராவோட இடத்துல என்னால் யாரையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பண்ணலனாலும் சரி, அது உன் விருப்பம். ஆனால் என்றைக்குமே இந்த குடும்பம் என்னோட குடும்பம்தான். உங்கள் அப்பாவையும் உங்கள் சித்தியையும் உன்னையும் சரி சந்திராவோட இடத்துல இருந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. துளசி, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆனால் என்னோட சூழ்நிலை அம்மாவுக்காகவும் அக்காவுக்காகவும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஆனால் துளசி, உனக்கு இதில் விருப்பம் இருந்தா நீ சரின்னு சொல்லலாம். விருப்பம் இல்லைன்னா நீ தயங்காம வேண்டான்னு சொல்லிடு. நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல உன்னை யாரும் வற்புறுத்தக்கூடாது. வற்புறுத்தவும் நான் விட மாட்டேன். எதுவா இருந்தாலும் அது நீ எடுத்த முடிவா இருக்கணும். ஒன்றும் அவசரம் இல்லை துளசி, நல்லா யோசிச்சு சொல்லு. வீட்ல இருக்க பெருசுங்க தான் ஏதோ அறிவு இல்லாம சேதுவை கட்டி கொண்டு சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? உன்னை தாண்டி கேக்குறேன். வாய மூடாம ஊர் முழுக்க பம்ப எடுத்துட்டு வருவல்ல, இப்ப வாய் திறந்து பேசுறதுக்கு என்ன? நீயே யோசிச்சு பாரு. அப்பா இது வரைக்கும் என்கிட்ட கேட்காம எதுவுமே செஞ்சதில்ல. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் என் மேல இருக்க நம்பிக்கையில கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இது சரியா வரும்னு அவரை நம்புறப்போ அந்த நம்பிக்கைக்கு எதிரா என்னால எதுவுமே பேச முடியல. அப்போ வெளியூருக்கு போக போறேன், கை நிறைய சம்பாதிச்சு அப்பாவை நல்லா பாத்துக்கணும். அப்பா காலத்துக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கி அதுல அவரை உட்கார வச்சு பாக்கணும்னு சொன்னதெல்லாம் நாம நினைச்சதெல்லாம் நடக்குதா என்ன? அப்பாவே இதான் எனக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதான் சரி நான் நினைக்கிறேன். ஏண்டி நீ அடி இப்படி எல்லாம் பேசுற? என்னதான் இருந்தாலும் அவர் உங்க வீட்டு மாப்பிள்ள, இதெல்லாம் சரியா வருமா? சரி தப்புன்னு முடிவு பண்ற இடத்துல இப்ப நான் இல்ல. எனக்கு என்னமோ இது சரியா படலடி. அங்க நான் பாரு, என்ன சொல்ல அங்க பாரு, வரேன்னா- கோவில் வந்துருச்சு. நம்ம சாமி கும்பிட்டு போலாம் வா. ஏய் ஏய் நில்லடி துளசி, நில்லடி துளசி. துளசி, நான் என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா? சாமி சந்நிதியில வச்சு சொல்றேன். எனக்கு என்னமோ அந்த சேது கூட உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு தோணுதுடி. பாய வச்சுட்டு சும்மா இரு, ஏதாவது மலரிட்டு இருக்காது. நான் சொல்றத நீ நம்ப மாட்டல்ல? சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். சாமி கிட்டே பூ போட்டு கேட்டுருக்காமா? இங்க பாரு, எங்க அப்பா பேசி முடிச்சு நிச்சயதார்த்த தட்டு கூட மாத்தியாச்சு. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? சரி, சாமி சொல்லட்டும், நான் சொல்றது சரியா தப்பான்னு. வா வா வா. ஏய் சொன்னா ஆமா கேளு. துளசி, என்ன நேத்து கோயிலுக்கு வரல? ஏதாவது முக்கியமான வேலையா? சாமி, துளசி வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுலதான் ஒரு சின்ன குழப்பம். அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நீங்க தான் பூ போட்டு பார்த்து சொல்லணும். அதுக்கு என்ன, சாமி கிட்டயே பூ போட்டு கேட்டுருவோம். துளசி, இங்க வாமா. ஏய் தம்பி, இங்க வாப்பா. இத பாரு, 2 இலையில பூ முடிச்சு வச்சிருக்க. ஏதாவது ஒண்ணு எடு. சாமியை வேண்டிட்டு பிரிச்சு பாருங்க. சீக்கிரம் பிரிடி. இத பாருமா, நீ கல்யாணத்துக்காக தான் கேட்டு இருந்தன்னா கட்டாயம் இந்த கல்யாணம் நடக்காது. அக்கா, ஆ
நீ இந்த பொருளை கொண்டு போய் பத்திரமா உள்ள வை. நான் மாமாவையும் அத்தையும் வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். என்ன செய்து வந்தவங்கள வாசல்லையே அப்படியே அனுப்புவ? வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு காப்பி தண்ணி குடுக்கலாம். ம். அக்கா மாமா வாங்க, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம் வாங்க. வா. ஏமா பொண்ணு கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் புகுந்த வீட்டு படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏய் கழுவி, நீ சும்மா இருக்க மாட்டியா? துளசி, உனக்கு வரணும்னா வா. ஏன்னா நான் உன்னை கார்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். இல்ல மாமா, வேண்டாம். பாத்தியா, துளசியே சொல்லிருச்சு. அப்புறம் என்ன? வாங்கக்கா வாங்க. வாடி. வாங்க 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 மாமா, உட்காருங்க. சரி மேடம். நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். துளசி, இதுல எது ஒண்ணுது? இந்தா, இதுல புடவை இருக்கு, ஜாக்கெட் இருக்கு. இத போட்டு பாரு. இதோ அந்த ரூம்ல போய் போட்டு பாரு.